நான் சொல்லுவேன்ல ஆர்சனல்ல ஒண்ணுமே இல்ல, ஆர்சனல்ல ஒரு டம்மி கிளப், ஆர்சனல்ல ஒரு டம்மி கிளப். For the first time this season in a very very long time, நான் சொல்றது ஒரு 5 மாசம் 6 மாசம் மேபி 5 மாசம் கழிச்சு, I thought we felt so comfortable in that game. இவங்க எல்லாருமே they were all switched on. நீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் பாருங்க, ஐயோ நீ கடைசியில கோல் விட்டுற கூடாது, கடைசியில கோல் விட்டுற கூடாதுன்னு பர்ஃபெக்ட்டா ஸ்விட்ச்ட் ஆனா இருந்தாங்க எல்லாருமே. கோல் கீப்பருக்கு இட் இஸ் a very difficult condition to play. அந்த கண்டிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம செட் பீஸ் அவங்க வந்து பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. 6 yard பாக்ஸை எல்லாரையும் நிக்க kept finding space, repeatedly kept finding space. பயங்கரமான பாசஸ் ப்ளே பண்ணா, சில சமயம் வந்து when he needed to just recycle பண்ணா, சில சமயம் த்ரூ பால் போட்டான். ஐகிடிகேயோட 1-2 should have had a goal. அந்த கேப் உள்ள கிராஸ் போட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் அடிச்சது. பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட். பட் அதர்வைஸ் ஐ தாட் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். என்ன நடக்குதோ இல்லையோ இப்ப சொல்றேன் டானி வெல்பெக் கோல். என்ன நடக்குதோ இல்லையோ டானி வெல்பெக் கோல். அவனுக்கு ஆன்ஃபீல்ட கண்டாலே ஒரு கோல் போடுவாங்க. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாதிரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? தெரியுது வணக்கம் போடுறதுல இருந்தே தெரியுது. இந்த மாதிரி டான்ஸ் ஆட முடியுதுன்னா பண்ணிரணும். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறதே அதிசயம். இல்ல we are back. சண்டர்லாண்டையே போய் ஓம்ல அடிச்சுட்டு வந்துட்டோம். we are back. டைட்டில் சேலஞ்ச் வருகிறது. என்ன டான்ஸ் போட்டங்கற காரணத்துக்காக ஒரே டைட்டில் டான்ஸ்க்குலாம் போக கூடாது. இல்ல ஒரு கேமை ஜெயிச்சிருக்கோம், சந்தோஷமா இருந்தறணும். நம்ம 42, சிட்டி 53, 11 பாயிண்ட் தான் வித்தியாசம். which means only 4 games. ஓகேவா? சீசன்லயே 12 கேம் தான் இருக்கு. அது கூட வேணா விட்டுருங்க. ஆர்சனல், நமக்கும் ஆர்சனலுக்கும் 15 பாயிண்ட் தான் வித்தியாசம். இப்போ கரண்ட்லி ஆடிக்கிட்டு இருக்காங்க 0-0. அது டிரா அப்படியே இருந்துச்சுன்னா 0-0 15 பாயிண்ட் தான். 5 கேம் தான். அவனுக்கு 5 கேம் இப்படி தோத்துருவானுங்க, நம்ம 5 கேம் அப்படி ஜெயிச்சிருவோம், டைட்டில் அடிச்சிருவோம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர் பேக். ஒரே கேம் தான். வேற டாப் 4 ஃபைட் எல்லாம் தள்ளிட்டு டைட்டில் ஃபைட்டுக்கு போயிடுவோம். எதுக்கு தேவையில்லாம டாப் 4 ஃபைட் பத்தி எல்லாம் பேசிட்டு அசிங்கமா அந்த மாதிரி வந்து ஆகி போச்சு. பட் நிம்மதி, சத்தியமா எதுக்கு நிம்மதினா, நான் வந்து நம்ம ஃபேன்ஸ் கூட சண்டை போட வேண்டியதா இருக்குது, அதுக்கான நிம்மதி எனக்கு. மத்த ஃபேன்ஸ் கூட எல்லாம் சண்டை இல்லை. இப்ப நம்ம ஃபேன்ஸ் எனக்கு பேசி புரிய வைக்கிறதுக்குள்ளாரையே எனக்கு போதும் இருக்குது. இல்ல ஆனா நேத்து கேம்ல இருந்து ஆக்சுவலா நான் இப்ப கேமை பத்தி பேசும்போது பேசுனேன். பட் நான் இந்த போன எபிசோட்ல நீங்க பயங்கர ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டீங்க. இந்த எபிசோட்ல நான் விடுறேன் பாருங்க. இருங்க, ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் விட்டது நான் என்னவோ இல்லையோ, ஆரம்பத்திலே எபிசோட்ல ரொம்ப நல்ல கேம், அதுக்கு எத்தனை அடி வாங்கி தெரியுமா கமெண்ட்ஸ்ல? பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. தெரியும் இல்ல கேம் ஏங்க எல்லாருமே என்ன கேக்குறாங்க, ரிசல்ட் சரியில்லைன்னா எப்படி கேம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட். நம்ம இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, ஆபரேஷன் வாஸ் சக்சஸ்ஃபுல் பட் பேஷண்ட் டைடு. அவ்வளவுதான். ஆபரேஷன் அதுக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. ஆமா. இல்ல லாஸ்ட் கேம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இவனுக்கு கோல் சரி ஒன்றும் இல்லைங்க, நம்மளும் கோல் போட்டோம், சிட்டியும் கோல் போட்டானுங்க. என்ன அவனுக்கு ஒரு கோல் எக்ஸ்ட்ரா போட்டானுங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான் ஃபுட்பாலே அவ்வளவுதான். என்ன ஒரு கோல் எக்ஸ்ட்ரா போயிருது, இன்னும் ஒரு 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துறோம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆமா, நம்ம அட்மின் டியூட்டி எல்லாம் பாருங்க எங்க இருக்கோம், நம்மளால மக்கள் நம்மள சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா. போன எபிசோடு, அதாவது இந்த சிட்டி லைவ் பிளஸ் சிட்டி ரிவ்யூ ரெண்டுத்தையும் சேர்த்து அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. போத் லைவ்ல ஜாயின் பண்ணவங்களும் சரி, கமெண்ட்ஸ்ல வந்தவங்களும் சரி, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. 3610 தாண்டியாச்சு நம்ம. ஸோ விச் இஸ் வெரி வெரி குட். எல்லா கேமுக்கும் இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். 3000 என்ன சொன்னேன், 4000 அதான் நம்பர் என்னவோ எங்கேயோ இடிக்குதேன்னு நினைச்சேன். இல்ல 4000 தான் சீசன் டார்கெட்டு. ஸோ அதனால எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா இன்னுமுமே வந்து அரௌண்ட் 30 to 35% ஆஃப் பீப்புள் வந்து வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணல, ரெகுலராகவே பார்க்குறீங்கன்னு வருது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு செகண்ட் அப்படி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் அந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி விட்ருங்க, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4000 வந்தால் கௌதமும் வந்து கிவ் அவே எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ஒரு 2 எபிசோடு முன்னாடி. கொடுத்து அவனை முடிச்சு விட்டாச்சு மொத்தமா, அவன் க்ளோஸ். இந்த எபிசோட்ல அவனுக்கு இருக்கு, அதாவது தப்பி தவறி பாராட்டிட்டேன், அதுக்கே எல்லாரும் ஷாக்கு, கௌதமே கேக்போவை பாராட்டிட்டாப்லையா அப்படின்னு. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. சரி
நீங்க நீங்க சொல்லு நல்லாலாம் ஆடலாமா, பட் ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது அந்த மேட்ச் பார்க்கும்போது நேத்து சண்டர்லாண்டு கூட, அதாவது அவன் நேத்து மேட்ச்ல 2 சைடும் போனான்ல, கட்டினும் பண்ணா, இந்த பக்கமும் போனா, கிராஸ் எல்லாம் போட்டான். பேர் மினிமம் பண்றதே, அதாவது அவன்கிட்ட இருந்து ஒரு விங்கரா எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறது வந்து இந்த பக்கமும் போ இந்த பக்கமும் போ, அது பண்றதே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரியுதா? அப்படின்னா அவனுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவு மோசமா ஆடி இருக்கான் பாருங்க. சீரியஸா நல்ல பாயிண்ட் வச்சீங்க. இத பண்றான் அத பண்றான், அட நீ வாங்குற சம்பளத்துக்கு அது மினிமமா நீ பண்ணணும்டா. இப்ப நீ அதை பண்றது இதை பண்றதே நாங்க இங்க லெவல்ல கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டியதா இருக்கு. மனசாட்சியே இல்லாம ஒரு தடவை பாலை எடுத்து கொண்டு போய் இல்ல இருங்க சொல்லிட்டு கட் பண்ணா பாத்தீங்களா, கடுப்பாயிருச்சு எனக்கெல்லாம் அப்ப. ஆமா இல்ல ஆனா கேக் போக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த கேமோட ஜெனரல் தாட்ஸ் என்ன நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். For the first time this season in a very very long time, நான் சொல்றது ஒரு 5 மாசம் 6 மாசம்லாம், மேபி 5 மாசம் கழிச்சு, I thought we felt so comfortable in that game. கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவே அட் சண்டர்லாண்டு எல்லாருமே போய் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, ஈவன் டு கெட் டிராஸே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல, அதுவும் இது வந்து ஒன் ஆஃப் தோஸ் நீங்க சொல்லுவீங்க அந்த 3 PM கிக் ஆஃப்ஸ், லைக் ஒரு 4 டீம் ஒன்னா விளையாடுது அப்படின்னா நம்ம வந்து அப்படியே விட்டுறலாம், அப்பாடா சரி மற்றவங்கள யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே நம்மள வேற இந்த கேம் பார்த்தானுங்க. ஏன்னா நம்ம தான் வந்து கடைசி கிக் ஆஃப் அந்த அன்னைக்கு நேத்து நடந்த கிக் ஆஃப்னால. அப்படி இருந்தும் அந்த மாதிரி ஒரு அவேசன், அந்த பிச்சு படு மோசமான பிச்சு. எனக்கு அதை பார்க்கும் போதே எங்கடா பால் உருண்டவே மாட்டேங்குது அப்படின்னு இருந்துச்சு. மழை வேற, எக்ஸாக்ட்லி. ஸோ இது எல்லாமே இருந்தும் டு ஹாவ் சோ மச் கண்ட்ரோல், சோ மச் என்ன சொல்றது, ஒரு டாமினன்ஸ் அந்த ஸ்டேடியம்ல போய் பண்றது வந்து I didn't see any other team do it and I was really proud that we did it. எனக்கு அந்த கேம்ல ஒரு நிமிஷத்துல கூட ஐயோ ஸ்கோர் பண்ணிடுவானுங்களோ, ஐயோ இங்க வந்துருவானுங்களோ எனக்கு தோணவே இல்லை. பிகாஸ் எவ்ரி சிங்கிள் பிளேயர் barring 1 or 2 were so good. They did their roles perfectly. ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருந்தாங்க நம்ம கேம்ல. அட்டாக்கிங்ல சான்சஸ் பயங்கரமா கிரியேட் பண்ணானுங்க, டிஃபெண்டிங்ஸ் உசுர கொடுத்து டிஃபெண்டிங் பண்ணானுங்க. பர்ஃபெக்ட் கேம். ஸோ நான் சொன்னேன் ஷாக்கிங்காக ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் விடுவேன்னு. அதாவது இல்லை, ஸோ இந்த ரன் ஆஃப் கேம்ஸுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்த சண்டர்லாண்டு, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், வெஸ்ட் ஹாம் இந்த 3 கேமில் வந்து எப்படி ஆடுறோங்கிறது தான் வந்து வெதர் தேர் இஸ் அ ரியல் சேஞ்ச் அப்படின்னு அதில் தெரியும் அப்படின்னு. இந்த சிஸ்டம்னு சொல்லிட்டு இருந்தால, ஸோ சிஸ்டமில் ஆக்சுவலாகவே எதாவது சேஞ்ச் இருக்காங்கிறது இந்த 3 கேமில் தான் தெரியும். அண்ட் நேற்று இந்த கேமில் சண்டர்லாண்ட் கேமில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜெனுவினாகவே தேர் வாஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் த வே வி பிளேட் லிவர்பூல். அதாவது ஸோ ஸ்லாட் வந்து மேபி ஹீஸ் சேஞ்சிங் திங்ஸ்ன்னு, அது எப்படின்னு வந்து சொல்லணும்னாக்கா பிஃபோர் வி கோயிங் டு இண்டிவிஜுவல்ஸ் நான் டீம் வைஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம நீங்கள் இந்த நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரில, நம்ம வந்து ஹை ப்ரெஸ் ரொம்ப பண்ணல. லைக் வி பிகேம், ஸோ இது வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வந்து ப்ரீமியர் லீக் வந்து எல்லாருமே மிட் பிளாக் போகிறாங்க வந்து, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேமில் ரொம்ப ஆப்வியஸாக நம்மளும் அதை தான் பண்ண போகிறோம் இனிமேல் அப்படிங்கிற, அட்லீஸ்ட் இனிமேல் பண்ண போகிறோமாங்கிறது அடுத்த கேமை பார்த்தா தான் தெரியும். பட் it was a sign that okay நம்மளும் வந்து we are becoming a mid block team, so we became very difficult to break down இந்த கேம்ல சண்டர்லாண்டுக்கு. so which was the first big change. ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே வந்து ஹை ப்ரெஸ் பண்ணுவோம், இது பண்ணுவோம். அப்பப்போ ஒரு 1 or 2 moments கன்ஃபியூஷன் தெரிஞ்சுது, லைக் ஏன்னா 2 பேர் போவானுங்க 2 பேர் போக மாட்டானுங்க, அந்த மாதிரி இருந்துச்சு 1 or 2 times. பட் அது வந்து இஃப் யூஆர் டிரான்சிஷனிங் ஃப்ரம் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுவோம்னு சொல்கிற சிஸ்டம்லேருந்து இப்போ வந்து நாங்கள் காம்பேக்டாக இருப்போம் மிட் பிளாக்ல இருப்போம்னு சொல்கிற சிஸ்டம்க்கு மாறும்போது 1 or 2 கன்ஃபியூஷன்ஸ் அந்த மாதிரி வரும் அப்பப்போ, விச் இஸ் ஃபைன். பட் ஓவரால் அந்த த ஃபேக்ட் தட் வி டிடன்ட் ப்ரெஸ், அது ஃபஸ்ட்டு. இது செகண்ட், அந்த ஹவு வி பிரேக் டவுன் லோ பிளாக். நீங்கள் சொன்னீங்க இந்த கேமில் வந்து ஐ திங்க் திஸ் வாஸ் த பெஸ்ட் கேம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது. ஸோ வி ஹேட் இந்த வேர்ட்ஸ் எக்கிட்டிகே காம்போ, அந்த எக்கிட்டிகே வேர்ட்ஸ் வந்து அந்த அவங்க 4-4-2 தான் இருந்தாங்க டிஃபெண்ட் பண்ணும்போது. ஸோ அந்த டிஃபென்ஸுக்கும் மிட்ஃபீல்டுக்கும் நடுவில் போய் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சி போடுறது, எக்கிட்டிகேவும் அதை பண்ணிகிட்டு இருந்தான். அது ஒரு மெத்தடு. ரெண்டாவது வந்து அந்த பக்கம் எண்டோ இந்த பக்கம் ராபர்ட்ஸனை வச்சு கிராஸ் போட்டு உள்ளே போகிறது. மூணாவது சாலா அண்ட் கேக்போ, ஓகே தே டிடன்ட் ஹேவ் குட் கேம்ஸ், அது நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ கேக்போ பற்றி சொன்ன மாதிரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட் ஃபெல்ட் லைக் வந்து தேவர் வில்லிங் டு கோ போத் சைட்ஸ், கட்டினும் பண்ணுவோம் நாங்கள் இந்த பக்கமும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாலாவும் வந்து he was not afraid to use his weaker foot, இந்த ரைட் ஃபுட்டை யூஸ் பண்ணுறதுக்கு he was not afraid.
இந்த ஒரு கேம்ல தான் இந்த 3 மெத்தடை வச்சும் நாங்க வந்து பிரேக் பண்ண போறோம். ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்க மாட்டோம். நீங்க சரி ராபர்ட்சனையும் எண்டோவையும் கவர் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஸ்ப்ரெட் அவுட் ஆனீங்கன்னா இங்க யூ ஆர் கிவிங் மோர் ஸ்பேஸ் டுவர்ட்ஸ் எனிகிட்டிக்கு. சரி இவங்களை கவர் பண்றேன்னு சொல்லிட்டு கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா அந்த பக்கம் அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு. நமக்கு நேத்து ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா இவ எண்டோ இஸ் நாட் a true right backer. of course இன்ஜரியும் கிராஸ் எல்லாம் ஒழுங்கா போகல எண்டோட்ட கரெக்ட் போல. பட் இஸ் நாட் a true right back. அவன்கிட்ட அந்த மாதிரி கிராஸ் எக்ஸ்பெக்ட் பண்றதும் வந்து இட்ஸ் நாட் ரைட். அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றது ராபர்ட்சன் இந்த பக்கம் கிராஸ் வந்துச்சு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சைன் தட் ஆர்னே ஸ்லாட் ஹஸ் டெஃபினெட்லி செட் ஓகே நம்ம மாறி தான் ஆகணும். இனிமே இந்த லீக்ல ஆடணும், இந்த லீக்ல சர்வை பண்ணணும், இப்போ இந்த சீசன் டாப் 4 வரணும் அப்படின்னாக்க நம்ம மாறி தான் ஆகணுங்கிறதுக்கு இந்த கேம் வாஸ் அ குட் சைன். ஹோப்ஃபுல்லி இட் கண்டினியூ. இந்த மாதிரி கண்டினியூ ஆகி இப்போ சண்டர்லாண்டில் போய் 1-0 ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி இஃப் வி கண்டினியூ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் தி சீசன் நானே ஸ்லாட் இன்னுன்னு நானே சொல்றேன். இல்லை லைக் எல்லாருமே கேட்பாங்க போன வீடியோல ஹார்ட் அட்டாக் வந்துட்டாங்க கமெண்ட்ஸ்ல. நெஞ்ச புடிச்சாப்ல சேஸ் அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போட்டாங்க. நெஞ்ச புடிச்சனால இது மனசு மாறிட்டு வர தெரியல. இந்த மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா ஐ கேன் கீப் ஸ்லாட்டிங்கிறாப்ல. ஆமா இல்ல அதாவது தேர் இஸ் நான் கேட்டது என்ன, ஐ வுட் லவ் டு பி ப்ரூவன் ராங்குங்க. ஸ்லாட் வந்து இஸ் பிரீமியர் லீக் வின்னிங் மேனேஜர். ஸோ ஐ வுட் லவ் டு பி ப்ரூவன் ராங் அண்ட் சே டே ஸ்லாட் வந்து இஃப் இஸ் என்னால் மாற முடியும் சிஸ்டம். நான் வந்து ஐ எம் நாட் ரிஜிட். நான் வந்து இந்த ஒரு சிஸ்டம் தான் அமரி மாதிரி 3 பேக் தான் ஆடுவேன்னு நிற்காம இருந்தா இஃப் வி சேஞ்ச் அவர் சிஸ்டம்னாக்க ஐ எம் ஹாப்பி ஃபார் ஸ்லாட். இஃப் ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ் அண்ட் வி சேஞ்ச் அவர் சிஸ்டம்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் ஸ்லாட் டு டூ. நான் என்ன சொல்லட்டுமா இந்த கேம்ல என்ன டிஃபரன்ஸ்ன்ட்டு? both are left back and right back are defensive minded. This is the first game that we had true okay Endo still not a right back but he's had a defensive exactly we had 2 people on the flanks who properly did their roles. Although Soboslai goes to being a right back nalum avanoda natural tendency is to go forward. நம்ம சிட்டி கேம்ல இருந்தா பார்த்தோம் he had the wonderful free kick but multiple times பாத்தீங்கன்னா he stayed up top. ஓடி வராம வந்து he stayed up topங்கறப்ப நமக்கு தெரிஞ்சது. This is the first time we had 2 people who would say நான் இங்க தான் பாப்பேன், எனக்கு அங்க கேப் கிடைச்சா நான் போவேன், கிராஸ் அப் போடுவேன், எல்லாமே பண்ணுவேனே தவிர கண்ணா பின்னான்னு மேல ஓட மாட்டேன், நான் எக்காரத்துக்கு கொண்டு ஓட மாட்டேன். இத வந்து நான் ஒரு பல மாசமா உங்கள்ட்ட சொல்லியிருக்கேனா, பிகாஸ் our team keeps changing. ஒரு ரைட் பேக் சேஞ்ச் விட்டானா மிட்ஃபீல்டர் தூக்கி ரைட் பேக்ல போடுறோம், மறுபடியும் அவனை தூக்கி மறுபடியும் மிட்ஃபீல்ட்ல போடுறோம். சரி அவன் போயிட்டானா என்ன பண்றோம், கர்டி ஜோன்ஸ் ரைட் பேக்க போடுறோம், சோபோஸ்லாய போடுறோம், கால்வின் ராம்சே மட்டும் தான் போடல, ஒரு கேம் அவனையும் போட்டோம், ஃப்ரிம்பாங்க போட்டோம், அவன் பேர் என்ன இன்ஜுரி இப்ப போடானே பிராட்லி அவனை போட்டோம், கண்ணா பின்னான்னு சேஞ்ச் பண்ணிருக்கோம் நம்ம ரைட் பேக் ஸ்பாட்ல இந்த சீசன். when you have that ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கேமோ 2 கேமோ ஜோ கோமஸ் ரைட் பேக்ல ஆடினா, இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி கொனாட்டே இருந்தா ஜோ கோமஸ் ரைட் பேக்ல ஆடினான்னு நினைக்கிறேன். அந்த 2 கேமே we were so comfortable. அந்த 2 கேம் ஐ டோன்ட் ரிமெம்பர் those opponents but we were so comfortable. பிரைமரி ரீசன் பீயிங் ஸ்லாட் சொல்றதுதான், அவன் பொசிஷன்ல ஆடினானா நல்லா தாம்பா நம்ம ஆடுவோம், அதுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது பாப்பாரு. இப்ப இந்த கேம்லயே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க டிஃபென்சிவ் மைண்டட் ரைட் பேக் தான் இவங்க 2 பேரும். அது ஐ மீன் எண்டோ 2 பேரும் இல்ல, டிஃபென்சிவ் மைண்டட் ஃபுல் பேக்ஸ் 2 பேரும். பட் ஆனா இந்த கேம்லயே பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன், ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் நம்ம லோ பிளாக் பிரேக் டவுன் பண்றதுக்கு வி வெண்ட் அவுட் வைடு கிராஸ் போடுறது, விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்க நீ சொல்ற மாதிரி கரெக்டான டயத்துக்கு போறது அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு, இந்த கேம் இன்டெலிஜென்ஸ்னா கரெக்டான டயத்துக்கு. அண்ட் சொபோஸ்லையும் பிளேம் பண்ண முடியாது, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இஸ் அன் அட்டாக்கிங் பிளேயர். அவன் 8 ஆடினா கூட இஸ் மோர் ஆஃப் அன் அட்டாக்கிங் 8 டிஃபென்சிவ் 8 விட. ஸோ அதனால வந்து அவனுக்கு அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் முன்னாடி போய் கிராஸ் போடணும், இது பண்ணணும், டு இன்ஃப்ளூயன்ஸ் பிளே அங்கே ஃபைனல் தேர்ட்ல அப்படின்னு. பட் அதாங்க ஐ திங்க் லோ பிளாக்குக்கெல்லாம் அகேன்ஸ்டா ஒரு சிங்கிள் மெத்தடை வச்சு பிரேக் டவுன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் காமிச்சாதான் ஓகே நம்ம ராபர்ட்சன் இந்த டேஞ்சரஸா கிராஸ் போடுறான் ஒரு 2-3 வாட்டி, அவனை போய் கவர் பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தன் அவுட் ஆஃப் பொசிஷன் போறான், அந்த கேப்ல ஒருத்தன் வரலாம், வேர்ட்ஸ் வரலாம் உள்ள ஃபார் எக்ஸாம்பிள். அதுதான் இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் வந்து இந்த லோ பிளாக் வந்து நீங்க காம்பாக்டா இருக்கிற லோ பிளாக் எப்படி நீங்க வந்து யூ ட்ரை டு ஸ்ப்ரெட் இட் அவுட், ட்ரை டு ஃபைண்ட் ஹோல்ஸ், அவ்வளவுதான். என்ன தெரியுமா இப்போ இண்டிவிஜுவல்ஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க அந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் நேத்து வந்து இந்த பிளேயர்ஸ் வந்து டே நம்ம இன்னைக்கு விளையாடியே ஆகணும், எக்காரணத்துக்கு கொண்டு தப்பு பண்ணாம we need to show who we areங்கிற மாதிரியே விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. ரைட் ஃப்ரம் த கோல் கீப்பர், போத் த சென்டர் பேக்ஸ், போத் த ஃபுல் பேக்ஸ்,
மிட்ஃபீல்ட் நான் பேச விரும்பல, அங்கதான் கோமாளத்தனம் பண்ணானுங்க. வேர்ட்ஸா இருக்கட்டும், எக்கிடிகேவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு நான் என் அத்தாரிட்டியை ஸ்டாம்ப் பண்றேன்டா அப்படின்னு ஆடின மாதிரி இருந்துச்சு. எக்கிடிகே 1 or 2 சான்சஸ் வழக்கம் போல மிஸ் பண்ணிட்டு தான் இருந்தான். பட் மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டே ஐ நோ மை கேப்பபிலிட்டிஸ், அந்த கேப்பபிலிட்டியை அந்த கேம்ல வந்து கொண்டு வந்தேன்னா ஐ நோ தட் ஐ எம் அ ட்ரூ சூப்பர் ஃபுட்பாலர் அப்படிங்கிறத வந்து காமிக்கணுங்கிறதுக்காகவே இந்த கேம் ஆடின மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க நேத்த கேம்ல நம்ம வந்துட்டு என்ன நம்ம வந்து ஆர்என்ஏ ஸ்லாட் அப்படியே எல்லாத்தையும் மாத்தி ஏதோ ஒன்று பண்ணாரு அப்படின்னா எதுவுமே சொல்ல முடியாது. பேசிக்கலி நீங்க சொன்ன மாதிரி at times we were compactly suited better because of the fact that இவனுங்க எல்லாருமே they were all switched on. நீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் பாருங்க, ஐயோ நீ கடைசியில கோல் விட்டுறக்கூடாதுன்ட்டு பர்ஃபெக்டா ஸ்விட்ச்ட் ஆனா இருந்தானுங்க எல்லாருமே. ஐயோ எதப்ப பண்ணிடவே கூடாதுன்ட்டு. நான் அதைத்தான் சொல்றேன், இந்த பிளேயர்ஸ் வந்து நீங்க இந்த கேம் எடுத்துக்கலாமா, ரியல் மெட்ரிட் கேம் எடுத்துக்கலாம், அத்லெட்டிகோ மெட்ரிட் கேம் எடுத்துக்கலாம், மார்செய் கேம் எடுத்துக்கலாம், வில்லா கேம் ஃபர்ஸ்ட் கேம் ஜெயிச்சோம் அவங்களோட, அந்த கேம் எடுத்துக்கலாம். these players choose when they want to play. இன்னைக்கு நம்ம நல்லா விளையாடணும்ப்பா அப்பனா விளையாடிடுவோம், இன்னைக்கு தேவையில்லைப்பா அப்படின்னா விளையாட மாட்டானுங்க. இல்லைங்க, ஐ திங்க் வந்து அந்த நீங்க சொல்ற பார்ட் ஆஃப் இட் வந்து அந்த மென்டாலிட்டி, அதுதான் நீங்க சொல்றீங்க பேசிக்கா. அந்த மென்டாலிட்டி வந்து இட் இஸ் ஹார்ட் டு கீப் அப் ஓவர் 38 கேம்ஸ். இல்லைன்னு சொல்லலை, நமக்கே வந்து டெய்லி வேலை போயிட்டு இருந்தா ஒரு நாள் நல்லா வேலை பார்ப்போம், இன்னொரு நாள் வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இல்லைங்க, that is what differentiates you between a great footballer and an average footballer. இல்ல இட் மேக்ஸ் சென்ஸ். இல்ல அது நான் சொல்லல, ஐ எம் சேயிங் as லைக் எப்படின்னாக்கா as a ஒரு the difference between வந்து ஒரு டாப் டீம் and a mid table team என்னன்னாக்க you tend to have மேலே டாப்ல இருந்தீங்கன்னா யூ டென்ட் டு ஹேவ் லெஸ் ஆஃப் தோஸ் டேஸ். அவ்வளோதான், எல்லாருக்குமே அது நடக்கிறது தான். அதனால தானே இன்னைக்கு கூட ஆர்சனலோட இன்வின்சிபிள் சீசன் வந்து அவ்வளோ பெரிய சீசன் நம்ம பேசுறோம். பிகாஸ் தே நாட் ஈவன் ஒன் கேம் தே லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் டிஃபிகல்ட், அது இல்லைன்னு சொல்லல. பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி வந்து தே கேன் டர்ன் அப், திஸ் இஸ் தேர் பொட்டென்ஷியல். அண்ட் கிவன் த ரைட் சிஸ்டம், கிவன் த ரைட், அதாவது வந்து இந்த சிஸ்டம் அகேன்ஸ்ட் சண்டர்லேண்ட் வாஸ் குட். அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி பிளேயர்ஸோட மென்டாலிட்டி வாஸ் குட். மென்டாலிட்டி நல்லா இருந்ததுனால அந்த கான்ஷியஸாகவே நம்ம இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மென்டாலிட்டி, அந்த மைண்ட் செட் இருக்குது அவங்களுக்கு. ஸோ மிஸ்டேக்ஸ் ஒன்றும் இந்த கேமில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ டென்ட் see a lot of individual mistakes. இன்ஃபேக்ட் கொனாட்டே அகேன்ஸ்ட் பிராபி வந்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்ச போது பயந்தேன், ஏன்னா அவங்க கிளியராக அவனை தான் டார்கெட் பண்ணாங்க, கொனாட்டேவை தான் டார்கெட் பண்ணானுங்க. பட் I can't remember, apart from one time Brabi வந்து he got away, but அது கூட வந்து Konate recovered and tackled him. அதை தவிர I have not, என்னால் ரிகால் பண்ண முடியல பிராபி வந்து ஒரு கிளியர் கட் சான்ஸ் கிரியேட் பண்ணியோ இது பண்ணியோ ஐ cannot recall அந்த கேமில். ஸோ அங்கேருந்தே ஆரம்பிப்போம், இண்டிவிஜுவல்ஸ் பற்றி பேசுகிறோன்னு சொல்கிறோம், அங்கேருந்தே ஆரம்பிப்போம். அந்த பேக் போன் ஆஃப் அவர் டீம் வர்ஜில் அண்ட் கொனாட்டே, அவங்க 2 பேர்லேருந்தே ஆரம்பிப்போம். பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் 2 பேரும், மான்ஸ்ட்ரஸ்ங்க 2 பேருமே. நீங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் கொனாட்டே ஷவுட் அவுட் டு பிராபி, அவன் மாடு மாதிரி இருக்கான், எத்தாசோடு இருக்கான். அவன்லாம் என்னை வந்து எடுத்தான்னா 2 கிலோமீட்டர் தள்ளி போய் விழுவுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி பில்ட்டா இருக்கான் அவன். ஒரே எத்தனை கொனாட்டே வந்துட்டு ஒரு தடவை தான் சொன்ன மாதிரி தாண்டி போய் ஷாட் எடுத்தான். ஷாட் எடுக்கும் போது அவன் காலை உள்ள வச்சு தடுத்துட்டான் கொனாட்டே அந்த ஷாட்டையும். மறுபடியும் ஒரு ஷாட் எடுக்கலான்ட்டு போகும்போது லாஸ்ட் டிச் டைவ் உள்ள வந்து பால் அப்படியே ஸ்டாப் பண்ணான் அந்த ஒரு தடவை. இன்னொரு தடவை வந்துட்டு ஓடினானா நான் கூட போச்சுரா ஃபவுல் பண்ணி விட்டா பெனல்ட்டி கொடுத்துருவோன்னு பார்த்தா பிராபி தான் சட்டையை பிடிச்சி எடுத்திருக்காங்க கொனாட்டே சட்டையை. ஆமா ஆமா, நான் வந்து ஐயோ பெனல்ட்டி ஆட்டிருக்கு கொனாட்டே கொடுத்துறான்னு நினைச்சேன். அதை தவிர எதுவுமே கொனாட்டே படா அப்படிங்கிற மாதிரி அழகிட்டு இருந்தான். இந்த லாஸ்ட் 2-3 கேம்ஸாவே கொனாட்டே சின்ஸ் கம்மிங் பேக், நியூகாசல் கேம், சிட்டி கேம், இந்த கேம் 3 கேமுமே he's been massive பர்ஃபார்மன்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு காலையிலேருந்து ரூமர்ஸ் ஆரம்பிச்சு விட்டாங்க, Liverpool top officials haven't given up the hope of him signing up a new contract அப்படின்னு சொல்லிட்டு. So he's been doing massively well. And Van Dijk, ஐயோ மான்ஸ்ட்ரஸ் கேமுங்க, மான்ஸ்ட்ரஸ். எத்தனை கிளியரன்ஸ், எத்தனை தடவை பாலை கண்ட்ரோல் பண்ணி செஸ்ட் டவுன் பண்ணி ஹெட் பண்ணி நம்ம பிளேயருக்கு கொடுத்து மான்ஸ்ட்ரஸ். அதாவது நம்ம சும்மா இவனுங்க வந்துக்கிட்டு இந்த நாஸ்டால்ஜிக் பாய்ஸ் வச்சுக்கோனுங்க, ஃபெர்டினண்ட் என்னது அப்புறம் என்னது ஜான் டெர்ரி, நிமானியா விடி, they cannot come near Van Dijk. சத்தியமா சொல்றேன், அந்த காலத்துல மட்டும் சோசியல் மீடியான்னு ஒண்ணு இருந்துருந்துச்சுன்னு வைங்களேன், இவனுங்களால திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டோம் அந்த 3 பேர்த்தையும். அந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணக்கூடிய பொட்டன்சியல் இருக்கிறவனுங்க 3 பேருமே.
எந்த சோசியல் மீடியா இல்லாம செம்மையா தப்பிச்சிட்டானுங்க அந்த டைம்ல எல்லாம் யோசிச்சு பார்த்தா. ஆனா இப்ப கூட இருக்குது, எவனோ ஒருத்தன் ஒரு செம்ம ஃபீச்சர் கொண்டாட்டாங்க பிரீமியர் லீக். அன்டில் 2012 2013 சம்திங் அந்த ரேஞ்ச்ல எவ்ரி சிங்கிள் கேமோடைய ஃபுல் ரீப்ளே பிரீமியர் லீக் வெப்சைட்ல இருக்கு. இப்போ நீங்க இந்த பிரீமியர் லீக் வந்து இந்த நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ஆரம்பிக்கணும்னு பாக்குறாங்க. இப்போ யூஎஸ் ஸ்போர்ட்ஸ்ல இந்த NBA NFLக்கெல்லாம் அந்த கேம் பாஸ் லீக் பாஸ்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பிரீமியர் லீக்கும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு மேபி ஃபியூ இயர்ஸ்ல. நான் சொல்றேன், அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரீமியர் லீக் வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் ஹைலைட்ஸ்லாம் அதுல போட்டுருவானுங்க. உள்ள ஹைலைட்ஸ் இல்ல, லைக் அந்த ஃபுல் கேம்ஸே அதான் இப்பவே வெப்சைட்ல போட்டானுங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அது வேணா யாராலும் போய் பாத்துக்கலாம். எவனுக்காச்சும் போர் அடிச்சதுன்னா எவனாச்சும் அந்த ஒரு காம்பைலேஷன் கண்டிப்பா பண்ணுவான், எழுதி தரேன் ஒரு 5 மாசத்துல எவனாச்சும் பண்ணுவான். அப்போ தெரியும் இந்த நாஸ்டால்ஜிக் மர்ச்சன்ட்ஸ் பத்தி என்னெல்லாம் ஏமாயுதுன்னு சொல்லிட்டு. ஐ மீன் புவர் சீசன் தான். ஆமா, இல்ல இப்படிதாங்க வந்து நொஸ்டால்ஜியா மர்ச்சன்ட்னு சைட் ட்ராக். பட் இப்படிதாங்க பால் ஸ்கோல்ஸ் வந்து எப்படி ஃபேமஸ் ஆனான்னு எனக்கு, ஐ மீன் பிளேயிங் டேஸ்ல he was always below ஜெரார்ட் அண்ட் லாம்பார்டு. டிபேட் வந்து எப்போதுமே ஜெரார்ட் வர்சஸ் லாம்பார்டு தான் இருந்துச்சு. ஸ்கோல்ஸ் வாஸ் a குட் பிளேயர், இல்லன்னு வெரி குட் பிளேயர் இல்லன்னே சொல்லல. ஆனா சடனா வந்து இப்ப ஜெரார்ட் லாம்பார்ட் ஸ்கோல்ஸ் அது என்ன மூணாவதா ஒத்த வரான் அப்படின்னு பார்த்தேன். இல்ல அதாவது ஸ்கோல்ஸ் வந்து in one part of his game, that was the predominant part of his game, passing. ஆமா, he was top notch, ஓகேவா. பட் வெல் ரவுண்டடான்னு பார்த்தா லாம்பார்டா ஜெரார்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தாட்ஸ் போயிட்டே இருக்கும். அப்புறம் யுனைடெட்ல எனக்கு தெரிஞ்ச டைம்ல ஸ்கோல்ஸை விட கிக்ஸ் தான் பெரிய லெவல்ல இருந்தான். ஐயோ கிக்ஸா அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்ல, இது வந்து வெறும் அந்த சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ்க்கு மட்டும் கிக்ஸ். நான் சொல்றேன் யுனைடெட் டீம்லயே வந்து கிக்ஸ் தான் அப்போ வந்து ஐயோ கிக்ஸ் மாதிரிலாம் பிளேயர் கிடைக்காதா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப சொன்ன மாதிரி நீங்க அப்புறம் அதாவது இப்ப எப்படி அடி வாங்குற அவனே யுனைடெட் பிளேயர்ஸ் பத்தி கழுவி ஊத்துறானா. ஆனா அவங்க ஃபேன்ஸே போட்டு சாத்திடுறாங்க அவனை. வாய் மட்டும் கர்றா உன்னால அந்த பிரச்சனை வருது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு. பட் யா இல்ல வான் டைக் அண்ட் கொனாட்டே நீங்க என்ன நினைச்சீங்க? ஐ தாட் நீங்க ஐ திங்க் யூ சம்ட் அப் வெல். பட் அந்த வான் டைக்கோட கோல் பத்தி பேசணும்னு நினைச்சேன். அதாவது இது செட் பீஸ்ல என்ன ஒரு ரீசெண்ட் டயத்துல இது 2வது கோலோ என்னவோ இல்ல, within 10 மேட்சஸ் இது 2வது கோல்னு நினைக்கிறேன். ஆமா கரெக்ட்டா. ஒரு கோல் அடிக்கிறதுக்கு 70 மேட்சோ என்னவோ ஆச்சு. இன்னும் அதாவது இருக்குது 2026ல we have scored 6 or something set pieces in all competitions and we were conceded only 3 or 4 in set pieces. But here அந்த கோச்சை சாக் பண்ற வரைக்கும் we conceded 13 and we scored 2 or 3 something. I don't have the exact stats. இல்ல அதுதான் அந்த கோச்சிங் பத்தி தான் நான் வரலான்னு இருந்தேன். செட் பீஸ் கோச்சிங் வந்து எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு நேத்து கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்டார்டிங்ல நம்ம சொன்ன ஒரே மழை, பிட்ச் சரியில்லை, கோல் கீப்பருக்கு இட் இஸ் a very difficult condition to play in. அந்த கண்டிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம செட் பீஸ் அவங்க வந்து பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. 6 yard பாக்ஸ்ல எல்லாரையும் நிக்க வை. ஆமா, எவனும் 6 yard பாக்ஸ் விட்டு வெளில வராது. டெலிவரி சாலா அந்த பக்கத்துல இருந்து எடுக்கிறதா இருக்கட்டும், சொபோஸ்லா இங்க இருந்து இங்க இருந்து யார் எடுத்தா கேக்போ எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த பக்கம் இவன் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாரும் அந்த 6 yard பாக்ஸ் டார்கெட் பண்ணுங்க. கோல் கீப்பர் மண்ட பக்கத்துல போடுங்க எல்லாத்தையும். ஏன்னா கோல் கீப்பர் அந்த கண்டிஷன்ல கோல் கீப்பருக்கு பிடிக்கிறது கஷ்டம், பஞ்ச் பண்றது கஷ்டம். அதுல போறதுக்கு நீ ஒரு 10 பேரை போட்டேன்னா, நீ ஒரு 5 பேரை போட்டேன்னா அவனு சண்டர்லாண்டு ஒரு 5 பேர் அங்க போட்டு தானே ஆகணும். கரெக்ட். சோ 10 பேருக்கு நடுவுல இவன் வந்து போய் பஞ்ச் பண்ண முடியுமா? லைக் அதாவது ராபின் ரோவ்ஸ் வந்து இந்த சண்டர்லாண்ட் கோல் கீப்பர் இந்த சீசன் வந்து ஹஸ் ஹேட் a very good seasonங்க. கரெக்ட். he found it difficult on set pieces and he is a decent keeper set pieces. He is not a bad keeper. So he is very commanding in his area. ஆமா, சோ அது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் கோச்சிங். அங்க கிளியரா சொல்லிருக்காங்க, கிளைமேட் நீங்க நல்லா இருக்காது, மழை பெய்ய போகுதுக்குனா பின்னான்னு நீ போய் 6 yard பாக்ஸ்ல நில்லு, சிம்பிளா அங்க போடு பால், வேற எதுவும் பண்ண வேணாம். இந்த ஃபேன்சி ரன்ஸ் அதெல்லாம் அப்படி போட்டுதான் கோலும் வந்தது. 6 yard பாக்ஸ் பக்கத்துல போட்டுதான் வான் டைக்கோட கோலும் வந்தது. அதுக்கு தான் சொல்றேன் குட் கோச்சிங் வந்து இட் மேக்ஸ் such a difference அப்படினு. 8 scored and conceded only 2 2026ல. இப்போ 1.5 மாசம் ஆச்சு. ஆகஸ்ட் டு நியூ இயர் மட்டுமே 8 scored 13 conceded set piecesல. So see, I don't want to blame it on that set piece coach. Point number 1. யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? இல்ல ஏன்னா செட் பீஸ் கோச்சே இல்ல. ஆக்சுவலாவே அவன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட். அவன் வந்து ஜாயின் பண்ணும்போது
அது ரைட். இல்ல அதான் சொல்றேன், இப்போ யாரோ ஒருத்தர் ப்ராப்பரா செட் பீஸ் கோச்சா கொண்டு வந்தனாலதான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்ல வரேன் நான். we were just நீங்க சொன்ன பாயிண்ட் தான். I think we realized ஓ இது முக்கியம் தான், இத்தனை நாள் அப்படியே just let's get over it அப்படிங்கிற மாதிரி பேசல இருந்து இப்போ I think like you said ஓய்யோ இது நம்ம ஒழுங்கா பார்க்கணும் மாட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த ப்ராப்பரான ஒரு ஆளை கூட்டு வந்தனாலதான் this change. நேத்து ஸ்லாட்டே சொன்னாரு, now this is what I've been saying on the start of the season, set pieces can win you games, and today was the first time probably we won a game because of a set piece where we were in the right end அப்படி சொல்லிட்டு இந்த press conference வந்து சொன்னாரு. so I think நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு clear improvement தெரியுது, யாருக்கு என்ன ரோல் இருக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் தெரியுது, அட்டாக்லிங்கும் சரி டிஃபென்ஸ்லயும் சரி. ஆமா, ஸ்பீக்கிங் ஆஃப் யாருக்கு என்ன ரோல் பண்ணணும்னு தெரியுது, ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் சொன்ன இந்த கேமில் வந்து சண்டர்லேண்ட் வந்து அந்த டிஃபென்ஸுக்கும் மிட்ஃபீல்டுக்கும் நடுவில் வந்து இ கெப்ட் ஃபைண்டிங் ஸ்பேஸ், ரிப்பீட்டடாக இ கெப்ட் ஃபைண்டிங் ஸ்பேஸு, பயங்கரமான பாஸஸ் ப்ளே பண்ணா, சில சமயம் வந்து வென் ஈ நீடட் டு ஜஸ்ட் ரீசைக்கிள் பண்ணா, சில சமயம் த்ரூ பால் போட்டான், எக்கிட்டிக்கோட 1-2 ஷுட் ஹவ் ஹேட் அ கோல், அந்த கேப்பை உள்ள கிராஸ் போட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் அடிச்சது, பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட். பட் அதர்வைஸ் ஐ தாட் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் வேர்ட்ஸ் அகெயின். ஐ திங்க் இந்த ஒரு 1.5 months ஐ திங்க் தெர் எனி டவுட் தட் எனி ஒன் ஹேட் இந்த மாதிரி இவனால் வந்து பிரீமியர் லீக்ல சர்வை பண்ண முடியுமா, இவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு ஐ திங்க் ஹஸ் ப்ரூவன் எவ்ரி ஒன் ராங். அண்ட் இஸ் ஷோட் ஏன் வந்து லிவர்பூல் எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்து என்னை வாங்கியிருக்காங்கிறது இஸ் ஷோயிங். இப்போ இந்த கேம் நீங்க சொன்ன பாயிண்ட் தாங்க, எனக்கு வந்து கோலை விடுங்க, அந்த ஒரு ஷாட் செம்மையா ரூப்ஸ் தட்டி விட்டானே வெளியே, அந்த ஷாட்டா இருக்கட்டும், போசர் சொல்லி போனா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்ல ட்வைஸ் பாலை வந்துட்டு கார்னர் பக்கத்துல கொண்டுட்டு போய் ஷோல்டர் டு ஷோல்டர் ஒரு எவனோ வந்தான் அவனை இடிச்சு தள்ளி பாலை ஷீல்டு பண்ணி பாலை ரீசைக்கிள் பண்ணி திருப்பி கொடுத்தான். பார்க்கும்போதுதான் டேய் தம்பி நீ வந்துட்டடா, இப்பதான்டா நீ வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு வந்து பார்க்கும்போது. பிசிக்காலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டான், பாலை இப்ப எப்படி ஷீல்டு பண்றதுன்னு தெரியுது, பாக்கெட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ்ல எங்க நிக்கணும்னு தெரியுது, கண்டினியூஸா ஸ்கேன் பண்றான், எவன் ஃப்ரீயா இருக்கான், என்ன பாறான் கண்டினியூஸா ஸ்கேனும் பண்றான், இப்போ நல்லா பாஸும் பண்றான். இந்த கேம்ல ஒரு 1 or 2 times பாசஸ் தப்பா போயிருச்சு, பட் விட்டுட்டான்னா சர்றன் ஓடி வரான் பின்னாடி, பாலை வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பிசிக்கல் சைட்லயும் சர்றன் ஓடி வரான். அப்பா தம்பி நீ வந்துட்டடா, இனிமேல் நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு இப்ப பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு கேமும் மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் வந்துட்டு நான் பண்ணித்தரேன்டா நான் பண்ணித்தரேன். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போஸ்ட் மேட்ச்ல அவனுக்கு கேட்டாங்க டிஎன்டி ஸ்போர்ட்ஸ்ல, அவன் சொன்னா I am trying to make a difference every game. Obviously it is not possible for anyone to make a difference every game, but that is what I feel when I go into a game. I need to make the difference. These fans deserve trophies, this club deserves trophies, and as players we want to win all the trophies, but this has been a really hard season and we are trying everything possible to make it happen again அப்படினா. So it's just ஒரு coming of age words மாதிரி. ஆமாம் டெஃபினட்டாக. ஐ மீன் ஐ தாட் ஹி ஹேட் அ குட் கேமுங்க. லைக் வந்து ஐ மீன் நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க மோஸ்ட்டாக, பட் ஐ திங்க் அவனோட அந்த லிங்க் அப் வித் எக்கிட்டிகே ஐ திங்க் இட் இஸ் டெஃபினெட்லி ஷோயிங். இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா நெக்ஸ்ட் இப்போ ஐ மீன் நெக்ஸ்ட் சீசனோட பிரச்சனை தான் அது, பட் நெக்ஸ்ட் ஈசாக் வந்தான்னா ஐ திங்க் ஈசாக்கை லெஃப்டில் போட்டுட்டு எக்கிட்டிகேவை தான் வி ஹேவ் டு கீப் இம் ஃபார்வர்ட். ஏன்னா அவனும் வேர்ட்ஸும், ஏன்னா திரும்ப இந்த கெமிஸ்ட்ரி ஈசாக்கோட டெவலப் ஆகணுங்கிறது இட் வில் டேக் டைம். இந்த கெமிஸ்ட்ரியை யூஸ் பண்ணிட்டு ஈசாக்கை லெஃப்ட்லயே போடலாம். ஏன்னா கேக்போ அப்படி என்ன கிழிச்சிட்டான்னு அவனை லெஃப்ட் விங். நான் கேக்போலாம் கொண்டு வரல. கேக்போ சைடுல வச்சுக்கிட்டு அதாவது சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து கான்ஸ்டன்டா நான் சொல்ற ஒரே விஷயம், அதாவது ஃபேன் பேஸ் தான் லேட்டா கேட்சப் ஆயிருக்குது. நான் சீசன் ஸ்டார்ட்லயே ஆரம்பிச்சிட்டேன், கேக்போவை எப்ப உட்கார வைக்கிறீங்களோ அப்பதான் கிளப் உருப்பிடும் சொல்லி. ஓகேவா, நான் ஒண்ணும் மாறல. எனக்கு என்னன்னா லாஸ்ட் 2-3 games clearly shows why we need Isak more than Ekitike. ஏன்னா jumping just அப்படியே towards Ekitike, the chances that he missed against Man City and the header 1-0 இருந்தோம், it could have been 2-0. அது ஃபர்ஸ்ட் கோலா இருந்துச்சு, இந்த செகண்ட் கோலா வந்து இந்த ஃப்ரீ கிக்ல போட்டிருந்தானா the game would have been completely over. அவ்வளோ ஈஸி. சேம் சான்ஸ் இந்த கேம், அதே கிராஸ், அதே ஹெட்டர், அதே வெளிய அடிச்சான். ஆமா, எனக்கு இந்த அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு என்னன்னாக்க அவன் இந்த 2 கேமா தான் இது பண்ணியிருக்கான். இதை தவிர வந்து ரீசெண்ட் இதுல வந்து மேஜரா இது பண்ணி இந்த ஒரு
1 or 2 கேம்ஸ்ல சான்சஸ் மிஸ் பண்றது எல்லாருக்குமே இருக்கும். ஈசாக்குக்கே இருக்கும். he will also have அந்த 1 or 2 என்னன்னா I am not blaming Ekitike here. Ekitike is that upcoming Isak. Isak is the box poacher. 3 சான்ஸ் கொடுத்தீனா you are getting 1 goal. ஒரு வெஸ்ட் ஹாம் கேம் கோல் பார்த்தோமே, என்ன ஃபினிஷரா அது. நம்ம ஞாபகம் இருக்க, நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்றோம் வெஸ்ட் ஹாம்ல போய் வந்த கிராஸ கண்ட்ரோல் கூட பண்ணாம பொளிச்சிரணும் வச்சானே நேரா போஸ்டுக்குள்ளார. தட் இஸ் Isak. பேசிக்கலி Isak is Isak. ஓகேவா? அதனாலதான் சொல்றேன் எக்கிடிக்கே கோஸ் ஆன் தி லெஃப்ட். நீங்க சொல்ற ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. அந்த கெமிஸ்ட்ரி மறுபடி ஈசாக் கூட வர்றதுக்கு மறுபடி டைம் ஆகும் தான். ஐ ட்ரூலி அக்ரி. அதை நான் டினைலாம் பண்ண போறது கிடையாது. எனக்கு என்னன்னா, ஸ்டில் யூ வாண்ட் தட் சென்டர் ஃபார்வர்ட் அ பிசிக்கல் பிரசன்ஸ் இன் த பாக்ஸ்னா அது ஈசாக். அந்த கெமிஸ்ட்ரி வித், ஏன்னா வேர்ட்ஸ் கொஞ்சம் லெஃப்ட்ல தான் ஆடுறான். ஸோ த கெமிஸ்ட்ரி வித் ஈசாக் அண்ட் வேர்ட்ஸ் அந்த லெஃப்ட்ல நல்லா டெவலப் ஆச்சுனாவே 1-2 போட்டுட்டு போனாலே நீ ஈசாக்க கிராஸ் பண்ணா போதும். 9 out of 10 times ஈசாக் is scoring. ஏன்னா அந்த ஹெட்டர்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடன்ட் ஈசாக் ஆன் டார்கெட் வச்சு கீப்பரை சேவ் பண்ண வச்சிருப்பான். ஸ்கோர் பண்றாங்க இல்லையா, அடுத்தது ஆன் டார்கெட் வச்சு சேவ் பண்ண வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதெல்லாம் கேம் டிஃபைனிங் சிச்சுவேஷன்ஸ் தானங்க. நம்ம டிஃபெண்டர் வந்து கொனாட்டே சேவ்ஸ் பத்தி சொல்றோம், தட் இஸ் a கேம் டிஃபைனிங் மொமெண்ட். மாதிரி ஸ்ட்ரைக்கர் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் விடுறது கேம் டிஃபைனிங் மொமெண்ட் தான். ஆமா, இல்ல அது கரெக்ட். ஐ மீன் there is a big difference between அந்த 1-0 லீட்ல இருக்கிறதுக்கும் 2-0 லீட்ல இருக்கிறதுக்குமே அது ஒரு பெரிய வித்தியாசம். அது கரெக்ட். அதனால தான் இட் மேக்ஸ் சென்ஸ். இல்ல ஐ மீன் என்னோட பிரெஃபரன்ஸும் வந்து தட் இவன் வந்து he should play up front ஈசாக் தான். நான் ஏன் ஈசாக் லெஃப்ட்லனாக்க, இப்போ இவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வருது. அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் இருக்கிறதுனால வந்து வேர்ட்ஸ் will not have a full ப்ரீ சீசன் இவனோட ஈசாக்கோட. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி அவனோட டெவலப் ஆகிறது கஷ்டம். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மேபி அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் தி சீசன் ஈசாக் லெஃப்ட் கிட்டிக்கு மேலன்னு ஆடிட்டு அதுக்கப்புறம் மேபி we can switch them around. And இந்த கேம் போட்டா ஒழுங்கு மரியாதை வின் பண்றீங்க, எவனை எங்க வேணாலும் போடுங்க. இல்ல அதுதான் இன்னொரு விஷயம் இந்த கேம்ல நான் பார்த்தேன். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா தெரியல, ஐ திங்க் மோர் தென் அதர் கேம்ஸ் இந்த இதுல வந்து இந்த ஃப்ரண்ட் இந்த சென்டர் ஃபார்வர்ட் அண்ட் லெஃப்ட் விங்கர் கேக்போ அண்ட் எக்கிட்டிக்கு இவங்க 2 பேரும் நிறைய ரொட்டேட் பண்ணாங்க இந்த கேம். கரெக்ட். மோர் தென் அதர் கேம்ஸ் ரீசெண்டா ரொம்ப நோட்டிசபிளா இருந்தது. சோ அதனால தான் ஐ தாட் மேபி தட் இஸ் சம்திங். இது வந்து ஈசாக் வந்தானா இட் வில் பி குட். கேக்போக்கு வந்துரும். இல்ல அதாவது see I agree to a point where you said இந்த கேம்ல கான்ஷியஸா he went on the outside ஒரு 3 வாட்டி. I could see என்ன இவன் வெளியலாம் போறான், நான் கை விட்டு என்ன 3 வாட்டி 4 வாட்டி வெளியே போயிட்டானே பால் எடுத்து, இதெல்லாம் கேக்போவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கான்சியஸா நம்ம வந்து பார்த்தேன். நான் பண்றத அந்த கிராஸ் போட்டு அவனோட வீக் ஃபுட் லெஃப்ட் ஃபுட் வச்சு கிராஸ் போட்டது கண்டிப்பா ஐ கேன் see glimpses. எனக்கு என்னன்னா, டே கேக்போ உன் மண்டையில என்னதான் ஓடுது. அதாவது ஒரு 3 சிச்சுவேஷன்ஸ் நான் பார்த்துட்டேன். வேர்ட்ஸ் லெஃப்ட்ல டீ ஆஃப் பண்ணி போறான், முன்னாடியே பால் உள்ள த்ரோ பண்ணானா வேர்ட்ஸ் கிராஸ் பண்றான், டிஃபெண்டருக்கு பக்கத்துல போயிட்டு அப்புறம் உள்ள. ஏன்டா முன்னாடியே கொடுத்தா அவன் பாட்டுக்கு போவானடா, ஏன்டா இப்படி எங்களை சோதனை பண்ற அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு கேக்போ பொறுத்த வரைக்கும். சரி, அதாவது கேக்போ வந்து கிரிட்டிசைஸ் பண்றதோ என்ன சொல்றது, அவனை வந்து புட் டவுன் பண்றதோ யாரோட நோக்கமே இல்லை. பிகாஸ் predominantly Gakpo was bought for 30 million shows that he is a squad player. அதுதான் நான் சொல்லலாம்னு இருந்தேன். That is இந்த சீசன் வந்து வேற யாருமே இல்லாதனால Gakpo has to play every game. Whenever he is there, Gakpo has to play that game. ரியோ பத்தி எல்லாருமே கேக்குறாங்கல்ல, நான் ஒரே விஷயம் என்ன தெரியுமா, Gakpo gives that Rio doesn't. டிஃபென்சிவ்லி அட்லீஸ்ட் ஒரு பெரிய பாடியா கேக்போ தெரியுவான். ரியோ அங்க ஒரு ஆட போடா சின்ன பையன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த டிஃபென்சிவ் சாலிட்டி போறதும் மெயின் ரீசன் வந்து கேக்போ ஆடுறது ரியோவுக்கு தாண்டி. எனக்கு கேக்போட்ட அதான், இஸ் அ ஸ்குவாட் பிளேயர் ஹூ கேன் கம் ஆன் அண்ட் மேக் ஒரு டெல்லிங்கான கான்ட்ரிபியூஷன். இல்லைங்க அதுதான் ஐ திங்க் இப்போ கேக்போ வந்து அவனோட எபிலிட்டி வைஸ் எடுத்துட்டோம்னா நீங்க சொல்றது இஸ் அட் அ கிளப் லைக் லிவர்பூல் வந்து இஸ் ஸ்குவாட் பிளேயர். இதே வந்து ஓகே ஒரு பிளேயரை ஜட்ஜ் பண்ணணும் டாப் லெவல் பிளேயரா நம்ம தான் சரியா யூஸ் பண்றது இல்லையானா, ஓகே இப்போ கேக்போ நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து வி பிளே எவ்ரி கேம், வில் ஹி கெட் இன் டு த ஸ்டார்டிங் லைனப் அட் மேன் சிட்டி ஒரு ஆர்சனல்? அதுதான் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. நம்மளோட க்ளோசஸ்ட் கம்பெட்டிட்டர்ஸ் டைட்டில் சேலஞ்சுன்னு பார்த்தோம்னா ஓகே இந்த வருஷம் இல்லை, பட் ஜென்ரலா தட் இஸ் த லெவல் தட் யூ எய்ம் ஃபார்ல. அந்த 2 டீம்ல டஸ் ஹி வாக் இன் டு தேர் ஃபர்ஸ்ட் டீம், ஆர் அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாமா, சரி இவன் ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்கணும்னு அந்த 2 டீம்ல முடியாது. That's all it comes down to. அதுவே உங்களுக்கு எக்ஸாக்ட்லி அந்த 2 ஆப்ஷன்ஸ் ஆர்சனல், அந்த 2 ஆப்ஷன்ஸ் அட் சிட்டி, இவன் போவானா அவன் டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு அதான் क्वेश्चन. அவ்வளவுதான்.
இல்ல. ஐ திங்க் கேக்போ எப்போ வந்து ஐ திங்க் இஃப் வி கெட் அ குட் லெஃப்ட் விங்கர் நெக்ஸ்ட் இயர், ஆர் இல்ல ஈசாக்க லெஃப்ட் விங்ல ஆடுறோமோ இல்ல எக்கிட்டிக்க லெஃப்ட் விங் ஆடுறோமோ நெக்ஸ்ட் இயர், இவன் வந்து he will be that player who comes on. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிட் வீக் இப்போ சாம்பியன்ஸ் லீக் நாக் அவுட் ஆரம்பிக்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாக் அவுட் கேம் வந்து ஒரு ஐ டோன்ட் நோ ஒரு பயன் மியூனிக்கோட ஆடுறோம்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அந்த மிட் வீக்ல வந்து ஈசாக்கோ எக்கிட்டிக்கோ லெஃப்ட் விங்ல ஆடிட்டு வீக்கெண்ட் கேம் வந்து இப்போ வுல்ஸ் ஆடுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா கேக்போ கேன் கம் இன் டு த லைன் அப் அந்த வுல்ஸ் கேமுக்கு இவனுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியான ஒரு பிளேயர். ஹி இஸ் குட் இனஃப் டு பி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அட் அ கிளப். நம்ம வந்து ஒரு 5th or 6th ஃபினிஷ் பண்ற கிளப்ல அவன் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கலாம். இதே இவன் டாட்னம் போனான்னு வச்சுக்கோங்க கேக்போ, he will walk into their first team அங்க. கரெக்ட். அதுதான் that is the level that he is at. and இது கேக்போட தப்பு இல்ல, that is the footballer he has become. இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. குமோவா வந்து ஐ திங்க் இதை நம்ம நிறைய எபிசோட்ல சொல்லிட்டோம், இஸ் டூ யங்குங்க. இப்போ ஒரு 17 வயசு பையனை போய் நீ வந்து அதாவது பிரீமியர் லீக் ஃபுட்பால் வந்து இட் டேக்ஸ் அ லோட் ஆன் பிளேயர்ஸ், பிசிக்கல் டோல் எடுக்கும் அது. நீ வந்து ஒரு குமோ வந்து ஓகே நீ வந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு கேம்னா கூட இஃப் இஸ் பிளேயிங் வீக் இன் வீக் அவுட்னா அதுவே இட் டேக்ஸ் அ டோல் ஆன் 17-year-old. கரெக்ட். சோ இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு 10 பேர் சுத்துறானுங்க. அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஒருத்தவன் நீ சொல்றான் அந்த காலத்துல எல்லாம் வாருக்கே 17 வயசு பையனை அனுப்பிச்சாங்க, ஏன் நீங்க குமோவா ஆட விட மாட்டீங்களான்னு. உனக்கெல்லாம் யாரா மைக் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. உனையெல்லாம் யாரா ஒப்பீனியன் கேட்டா அப்படின்னு அவன் ஏதோ ஒரு லிவர்பூல் இந்த ஆன்ஃபீல்ட் ராப்போ என்னமோ ஏதோ இதுல அதெல்லாம் வந்து அதாவது சென்சேஷனலைஸ் பண்ணணுங்க கண்டென்ட். இப்போ நீங்களே இந்த பாட்காஸ்ட்ல அதை பத்தி பேசுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க அந்த மாதிரி ஒரு அவுட்ரேஜஸா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்னு நீங்க பேசுவீங்களா? நான் சொல்லுவேன்ல ஆர்சனல் ஒண்ணுமே இல்ல, ஆர்சனல் ஒரு டம்மி கிளப் இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் சென்சேஷனலா ஆயிரம். இப்ப பாரு கௌதம் ப்ரோ ஆர்சனல் ஒரு டம்மி கிளப் 1 மினிட் இன்ட்ரோக்கு எனக்கு கிளிப் கிடைச்சிருச்சா? ஆர்சனல் ஒண்ணும் இல்ல, ஆர்சனல் ஒரு டம்மி கிளப்னு இந்த மாதிரி போட்டு விட்டுப்புட்டு எல்லா பக்கத்துல அடி வாங்குறது நான் தான். ஆக மொத்தம் ஒரு அதாவது ஒரு ட்ரெண்டே ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சென்சேஷனலைஸா பண்ணும்னா நம்மளும் 10 விஷயம் சொல்லலாம். அதுக்கு கிறுக்கு மாதிரி வந்து 17 வயசு பையனும் வந்துட்டு வாரு காமிச்சாங்க, நீங்க வந்து குமாவா ஆட வைக்க மாட்டீங்களா? டேய் சும்மா இருறா போடா, நீ வேணா வாருக்கு போடா, அதாவது சும்மா தான் கிடக்குறாங்க. ரஷ்யாலையும் யுக்ரைன் சண்டை போட்டுருக்காங்க, நீ போயிட்டு வா, போய் கொஞ்சம் ஏதாச்சும் உதவி பண்ணிட்டு வாங்க முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. கிறுக்குத்தமா பேச வேண்டியது அப்படின்னு. பட் ஃபைனலாக மிட்ஃபீல்டுக்கு வருவோம். ஸோ ஐ மீன் எண்டோட இன்ஜுரி, ஆக்சுவலாக மிட்ஃபீல்டுக்கு முன்னாடி எண்டோட இன்ஜுரி, ஹி மேட் ஆல்சோ பி அவுட் ஃபார் அ லாங் டைம் போல இருக்கு. இப்போ ஐயோ எவ்வளோ வேர்ல்டு கப் வந்துட்டா பரவாயில்லைங்க, லாஸ்ட் வேர்ல்டு கப் இது இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. பாவம், அவனுக்கு என்ன 34 வயசோ என்னவோ இருக்கும். அதான் சொல்றேன், அதுக்குள்ள ரிகவர் ஆயிட்டானா போதுங்க. எனக்கு எந்த கேம் நம்மளுக்கு ஆட வேணாம், அதுக்குள்ள ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஐம் ஹோப்பிங் அதுக்குள்ள ஆயிடுவான்னு. பட் மிட்ஃபீல்டு, ஸோ ஐ திங்க் இந்த கேமே வந்து பயங்கர பிசிக்கலா இருந்தது. அண்ட் நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரியல, பட் ஐ தாட் மெக்காலிஸ்டர் வந்து he played really well in terms of physicality நான் சொல்றது. பட் ஐ டோன்ட் நோ கிராவன்பர்ச் வந்து ஐ டோன்ட் நோ he looked not good இந்த கேம்ல. இந்த கேம் பொசிஷன் இல்ல பொசிஷன் வைஸும் சரி பிசிக்காலிட்டி வைஸும் சரி he looked outmatched இந்த கேம். அதாங்க இந்த கேம்னே இல்லைங்க, இந்த சீசன் ஸ்டார்டிங்ல நம்ம 2 பேருமே சொல்லிட்டு இருக்கோம். அதாவது கிராவன்பர்ச் had one very very good aspect to his game. அந்த கேம் is carrying the ball when the opponents pressed him. that is அதுதான் நம்ம வந்து நியூகாசல் கேம்ல பார்த்தோம். கிராவன்பர்ச் மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. கிராவன்பர்ச் அப்படி டேய் நியூகாசல் கிறுக்கு மாதிரி யாரா போய் அவனை பிரஸ் பண்ண சொன்னா? கேனத்தரமா போய் பிரஸ் பண்ணால்தான் அவன் வெளியே வந்தான் அந்த இடத்த விட்டு. மற்றபடி எல்லாம் வந்து கிராவன்பர்ச் இஸ் a limited player. ஓகேவா? நோ வண்டர் யோகன் கிளாப் பெஞ்ச் டிம். அவர் தான் சைன் பண்ணாரு. சைன் பண்ணிட்டு வந்து பெஞ்ச் வேற பண்ணியிருந்தாரு. எண்டோ தான் ஸ்டார்ட் வேற பண்ணான் பல கேம்ல. ஆனா கிளாப் டெட் ஒன் திங். கிளாப் வந்து டேய் நீ 8 தான், நீ 6 எல்லாம் கிடையாது, நீ 8ஆவோ நீ 10ஆவோ ஆடுற அப்படிங்கிற அந்த பொசிஷன்ல மட்டும்தான் வச்சிருந்தா 6 கொண்டு வரல. அதாவது 6 வந்து has 2 predominant job duties the way I see it. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் வந்து you have to stop counters. நீ ஒன்னா டாக்டிக்கல் ஃபவுல் பண்ணு, இல்ல you have to get across there and you have to put in a challenge, get the ball cleanly or not allow the player to go past you in any way form. அது வந்து அதான் சொன்ன மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கோ, டாக்கிள் பண்ணி வின் பண்ணிக்கோ, put your body there, make him stop and go, make him go back and take one extra 2 passes. அதெல்லாம் அவன் ஃபெயில், அவனால அது முடியாது. பிகாஸ் he is not that player. நம்பர் 2, பால பொசஷன் பயங்கரமா இருக்கிற சைடு, நம்ம பொசஷனே இல்லாம இருக்கிற சைடு ஒரு பர்ன்லி கூட விளையாண்டு பாலை உன்ட்ட கொடுத்தா
ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் பால் இவன்ட்டு கொடுத்து இவனுக்கு என்ன பண்றேனே தெரியல. ஒரு த்ரூ பால் போட தெரியல, ஒரு சிப் பால் போட தெரியல, ஒரு ஸ்பீடான பாஸை 2 பிளாங்க்ஸ்ல விளையாடுற அந்த 4 பேர்த்துக்கு கொடுக்கவும் தெரியல. எதுக்கு எடுத்தாலும் பேக் டு மெக்காலிஸ்டர். அவ்வளவுதான் கிராவன்பர்ச்ட்ட உடைய கேப்பபிலிட்டி. அகைன் கிராவன்பர்ச் இஸ் a squad player. மறுபடியும் அதேதான். நீங்க இந்த பாயிண்ட் சொன்னீங்க, இந்த பேக் டு மெக்காலிஸ்டர், இட் பிகம்ஸ் வெரி ஒன் டைமென்ஷனலுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு டீம் வந்து லோ பிளாக்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் மெக்காலிஸ்டர்ட்ட போனால் தான் திரும்ப டீப் லைன் பிரேக்கிங் பாஸ் வரும்னா அவங்களுக்கு தெரியும் கிராவன்பர்ச் ஒன்றும் பண்ண மாட்டான், ஸோ மெக்காலிஸ்டர் மட்டும் நம்ம கவனிச்சுட்டா போகிறோம் அப்படிங்கிற டைப்பில் அவங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி வந்துடும். இதில் ப்ராப்ளம் என்னன்னா, அந்த மாதிரி மென்டாலிட்டி வந்தால் கூட சரி கிராவன்பர்ச் ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்க வேணாம்னு கொஞ்சம் டிசிப்ளின் இல்லைன்னா கூட அந்த டிஃபெண்டிங் டீமுக்கு இவனால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. கரெக்ட். இவனால வந்து சரி வேர்ட்ஸ் ஒரு ஸ்பேஸ்ல வரான், டக்குன்னு ஒரு பாஸ் போடுவோம், ஒரு த்ரூ பால் போடுவோம் அப்படின்னா இல்லை எக்கிட்டிக்கே ஓடுறான், சிப் பால் போட மாட்டேன். லைக் ஐ கெட் இட், ஓகே, அதாவது பாஸ் போட்டா சென்டர் பேக் இன்டர்செப்ட் பண்ணுவான் அப்படிங்கிற அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. பட் எல்லா லைன் பிரேக்கிங் பாஸ்லயும் அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. நீ ரிஸ்க் தெரிஞ்சுதான் நீ போடுற. இப்போ வேர்ட்ஸே வந்து 10 பாஸ் அட்டெம்ப்ட் பண்றான் லைன் பிரேக்கிங் பாஸ் எக்கிட்டி கேட்டனா கேரண்டீடா ஒரு 4 வந்து டிஃபெண்டர்ட்ட தான் போகும். பட் நீ எதுக்கு அட்டெம்ப்ட் பண்ற? அந்த 1 or 2 பாசஸ் எக்கிட்டி கேட்ட போய் அவன் ஒரு கோல் ஸ்கோரிங் சான்ஸ் கிரியேட் பண்றானான்னு பாக்குறதுக்கு தான். தட்ஸ் வை யூ ஆர் அட்டெம்ப்டிங் தட். கரெக்ட். இவன் வந்து இஸ் ஸ்கேர்ட் டு அட்டெம்ப்ட் தட் ஆர் இஸ் நாட் ஏபிள் டு அட்டெம்ப்ட் தட். ஏதோ ஒன்று whatever it is. கரெக்ட். அதாவதுங்க see something happened between Slot and Curtis Jones. ஓகேவா, என்னன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஏன்னா he start 6 games in a row. Arsenal கேமுக்கு அப்புறத்துல இருந்து hasn't started even one. He's played a grand total of 40 minutes in the last 4 games. அது எப்படி? இதே கேள்வியத்துல நான் ஒரு 4 எபிசோட் முன்னாடி கேட்டேன். நான் இன்ஜுரின்னு நினைச்சேன். எனக்கு என்ன தெரியும், அவன் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கானாமா, நம்மளால கொஸ்டின் வேற பண்ணிருக்கானா, இது ஒர்க் ஆக மாட்டேங்குதுல, அது ஒர்க் ஆக மாட்டேங்குதுலன்னு கொஸ்டின் பண்ணிருப்பான்னு இருக்குது. தம்பி நீ உட்காருப்பா, அந்த ஒரு மீம் வேற வரும், பொத்திட்டு போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு படத்துல வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி போய் உட்காருப்பான்னு அமுச்சு விட்டாராட்டு இருக்குது நம்ம கர்டிஸ் ஜோன்ஸை. பாவம், கர்டிஸ் ஜோன்ஸ் ஹேஸ் டு பிளே அஹெட் ஆஃப் கிராவன்பர்ச். நம்ம ஆள் எப்போ இந்த ஈகோவை கீழே விட்டுட்டு கர்டிஸ் ஜோன்ஸை ஸ்டார்ட் பண்ணி கிராவன்பர்ச்சுக்கு அகேன்ஸ்ட் ஆனா கர்டிஸ் ஜோன்ஸை டேய் நீ பின்னாடி தான் இருக்கணும், அதுக்குன்னு எல்லாம் தட்டுப்பட்டு ஓடக்கூடாதுடா முன்னாடின்னு சொல்லியும் வச்சு ஆட வைக்கணும். அது வேற இருக்குது. ஸோ அதனால வந்து ஃபார் ரைட் நவ் கிராவன்பர்ச் நீட்ஸ் டு பி கோ டு த பெஞ்ச் ஆர் ஹி நீட்ஸ் டு டிராப். I don't blame Gravenberch also because he is not a 6. அவன தப்பு சொல்லி no, he is a player that plays in tight spaces. அதான் opponents வந்து press பண்ணும்போது he holds on to the ball and plays simple passes in. அதுதான் அவனால முடியும். அவனை கொண்டு போய் அந்த ரோல்ல கொடுத்து வச்சுக்கிட்டு பாலை கொடுத்து ஏதோ ஒன்று பண்றா பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. எப்படி தெரியும்? தெரிஞ்சா தானே பண்ண முடியும், அவனுக்கு தெரியாது. அதனால நீ வந்துட்டு மேக்ஸிமமா யூட்டிலைஸ் பண்றீனா சோபோஸ்லை, கிராவன்பர்ச் அண்ட் சோபோஸ்லை, மெக்காலிஸ்டர் அண்ட் ஜோன்ஸ் தான் விளையாடணும் அலாங் வித் வேர்ட்ஸ். அப்படின்னா அது ஆனா 4 மிட்ஃபீல்டர் ஆகி போயிருது. இப்போ என்ன பண்றது? இல்ல சோபோஸ்லை மெக்காலி ஓகே ரைட் பேக் இல்லங்கிறதுனால சோபோஸ்லை எங்க ஆட போறாங்க இந்த ரெஸ்ட் ஆஃப் தி சீசன். நார்மல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் ரைட் பேக் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பொறுத்த வரைக்கும் சோபோஸ்லை, மெக்காலிஸ்டர் அண்ட் வேர்ட்ஸ் ஆடணும். அண்ட் ஃபர்ஸ்ட் சப் வந்து கர்டிஸ் இருக்கணும். மேபி இல்ல நான் சொல்றது நீ 4 மிட்ஃபீல்டர் வச்சுட்டு அப் டாப்ல 2 ஸ்ட்ரைக்கர் வச்சுட்டு நீ போற. ஒருவேளை சாலா லீவ்ஸ் திஸ் சம்மர் அண்ட் ஐ கோ வித் ஈசாக் அண்ட் எக்கிட்டிக்கு அப் டாப்னால ஓகே 4-4-2 வச்சுட்டு அந்த 2 ஸ்ட்ரைக்கர் அப் டாப் வச்சு விளையாடு. அல்டிமேட்லி தட்ஸ் ஆல்சோ ஃபைன். அதுல எந்த தப்புமே யாரும் சொல்ல முடியாது. இல்ல சோபோஸ்லாய் மெக்காலிஸ்டர் டபுள் பிவட்டா போடு, 2 பேர் அப்பப்ப முன்னாடி விட்டு 2 பேர் அப்பப்ப பின்னாடியும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாலுமே ஓகே. வேர்ட்ஸ் த்ரூ த மிடில், ஈசாக் above him, எக்கிட்டிகே on the left, யாரோ ஒருத்தவங்க அந்த ரைட், whoever plays. So இந்த மாதிரி வந்து நீ பண்ணிட்டு போலாம். பட் இஃப் யூ ஸ்டில் ஃபீல் ஆஃப்டர் தி சீசன் தட் கிராவன்பர்ச் will do a job னா அது உன்னோட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. இல்ல அது கரெக்ட். I think Slot hopefully realizes that Gravenberch is not good enough இந்த ஒரு பொசிஷன் ஆடுறதுக்கு for sure. பட் எனிவே ஸோ அதான் ஒரு பெரிய வின் அகேன்ஸ்ட் சண்டர்லாண்ட். இப்போ வீக்கெண்ட் வந்து பிரைட்டன் FA கப்பு, ஒரு நைஸ் சேஞ்ச் ஆஃப் காம்படிஷன், சேஞ்ச் ஆஃப் இது. இப்போ பை த வே ஆஸ் ஆஃப் நவ் ஆர்சனல் பிரென்ட்ஃபோர்ட் 0-0 வெறும் 15 பாயிண்ட் தான் வித்தியாசம். கோலா போட்டுட்டு போயிடுவானுங்க, அப்புறம் நம்ம உட்காந்து அப்புறம் தான் உட்காந்துருக்கணும். இல்ல ஆஃப் டைம் வரப்போகுது 0-0 பிரென்ட்ஃபோர்ட் ஆர்சனல், வெறும் 15 பாயிண்ட் தான் மக்களே. வி ஆர் ஸ்டில் இன் த டைட்டில் ரேஸ்.
ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. சரி பிரைட்டன் பக்கம் போவோம். பிரைட்டன் என்ன டேபிள்ல எங்க இருக்கானுங்க அவனுங்க? 14th இருக்கானுங்க. எப்படி ஆடுறானுங்க? ஓப்பனா ஆடுறானுங்களா? ஃபேபியன் ஹர்ஸ்ல இருக்கீங்க. இந்த வருஷம் இன்னும் கிரிட்டிசிசம் இன்னும் பயங்கரமா இருக்கு. என்ன பிரச்சனை அங்க? அதேதாங்க யூஸ்வல் பிரைட்டன். நம்ம ஒன்றும் சொல்றதுக்குள்ள மிட் டேபிளா முடிக்கணும் நம்மளுடைய டார்கெட்டு. அந்த மிட் டேபிள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டே இருக்கானுங்க. நோ வின்ஸ் இந்த லாஸ்ட் 5 கேம்ஸ். அதுல வந்துட்டு 3 லாஸ் 2 டிரா வேற. லாஸ்ட் 5 கேம்ஸ் இந்த பிரீமியர் லீக்ல. நமக்கு ஹோம் கேமு. பிரைட்டன் நம்மளுடைய டீமுக்கு ஏத்த மாதிரி தான் விளையாடுவானுங்க. வி ஷுட் ப்ராபப்ளி அந்த கேமை சேஃபா விளையாடி வந்து நல்லாவே வின் பண்ணலாம். ஆனா அப்படி பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? முடியாது. இதே மாதிரிதான். இதே மாதிரி ஒரு 10 சான்ஸ் கிரியேட் பண்றோம், எதையுமே எடுக்க மாட்டோம், மறுபடியும் தக்க புக்கு நிப்போம், 1 கோல் போடுவோம், ஈக்குவலைசர் விடுவோம், அப்புறம் புஷ் புஷ் ஏதோ ஒன்று பண்ணணும். இதேதான் நடக்க போகுது. அதாவது இது ஒரு கான்பிடன்ஸ் வரதுக்கு ஒரு 4 கேம் ஆச்சு இவனுங்க விளையாடணுங்க. ஏன்னா இந்த கேமுக்கு அப்புறம் சாலிட் மறுபடியும் 1 வீக் இருக்குது. அடுத்த வீக்கெண்டு தான் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மாறுறோம்னு நினைக்கிறேன். நடுவுல வந்து எந்த கேம்ஸும் கிடையாது. ஏன்னா நடுவுல அந்த சாம்பியன்ஸ் லீக் அந்த குவாலிஃபயர் கேம்ஸ் நடக்குது இந்த மிட் வீக். ஓ ரைட் ரைட், ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அதனால எந்த கேம் இந்த சாட்டர்டே அதுக்கப்புறம் அடுத்த சண்டே தான். அதான். அதனால வந்துட்டு ஆன்ஃபீல்டு அண்டர் த லைட்ஸ் வேற 8 மணி கிக் ஆஃப் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால வி ஷுட் பி புட்டிங் இன் குட் பர்ஃபார்மன்ஸ். ஆனா நம்பிக்கை இருக்குதா? சத்தியமா கிடையாது. இந்த டீம் வச்சு எனக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது. ஏன்னா எந்த கேம் டர்ன் அப் ஆவானே தெரியாது. அந்த மாதிரி இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஐ ஹேவ் ஃபெய்த். ஐ ஹேவ் சீன் எனஃப் ஆர்னே ஸ்லாட் ஃபார் தி டைட்டில். ஒத்த கேம்லையா? அடுத்த வீடியோலயே வந்துட்டு ஸ்லாட் உனக்கெல்லாம் அறிவு இருக்காடான்னு கேட்க போறாரு இவரு. அதுக்கு ஒத்த கேம்ல பாத்துட்டாரா? அதனால இப்ப வந்து ஸ்லாட் ஃபார் தி டைட்டில் மனச்சாட்சி எல்லாம் பேச வேண்டியது. இல்ல பாப்போம். இது FA கப் எப்படி ஒரு கப் கேம். நீங்க சொல்ற மாதிரி வி ஷுட் வின். அவங்க ஒன்றும் பயங்கரமான ஃபார்ம்லாம் இல்லை அவங்க. வி ஷுட் வின். ஆனா ஜெயிப்போமாங்கிறது அது அடுத்து என்ன நடக்குதோ இல்லையோ. இப்ப சொல்றேன் டேனி வெல்பெக் கோல். என்ன நடக்குதோ இல்லையோ டேனி வெல்பெக் கோல். அவனுக்கு ஆன்ஃபீல்ட கண்டாலே ஒரு கோல் போடுவான். அதான் சொல்றேன். டேனி வெல்பெக் லிவர்பூல் பக்கம் வந்தாலே ஒரு கோல் போட்டுருவான். எப்படியோ அவனுக்கு வந்து உழுவான் காலுக்கு. கண்டிப்பா அடிக்கலாம். அது சந்தேகமே கிடையாது எனக்கு. அதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. அது ஒண்ணு நடக்கும். அதுக்கு மேல நம்ம பிளேயர் டர்ன் அப் ஆகுறாங்களா அப்படிங்கறதா விஷயமே. ஆமா. இப்போ இவனுக்கு ஆடிஷன், பலேபா ஆடிஷன். அவன் படு மோசமா ஆடிட்டு இருக்கான். தெரியும். ஆடிஷன் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அங்க யுனைடெட் பேசிட்டு இருந்தவனுங்களே இப்ப டேய் 20 மில்லியன் தரோம், அதுக்கு மேல இவனுக்கு தர முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. இல்ல ஆனா வந்து எர்கன் கிளாப் இருந்தாருனாக்க அவர் வந்து பலேபா பயங்கரமா ஆடி இருந்தானா அந்த ஒரு கேம்லயே சைன் பண்ணிருப்பா. அப்படிதானே நம்ம நியூனேஸ் சைன் பண்ணோம். பிட்டு போட்டுருவோம் நம்ம இப்பவே. இப்ப என்ன பிப்ரவரி மாசம், மார்ச்ல பிட்டு அனுப்பிச்சிருப்போம். இந்த ஒரு கேம் ஆடி இருந்தா போதும் அப்படி தான் எடுத்துக்க. இப்ப இருந்து டிஸ்கஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் மாசமே அனுப்பியிருப்போம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது நமக்கு. என்னமோ பண்ணிக்க, இந்த ஒரு கேம் ஆடாது அப்படி என்னமோ போய் வேற எந்த கேம் ஒழுங்கு மரியாதை அடிக்க. இந்த கேம் மட்டும் தயவுசெய்து எங்களுக்கு விட்டு கொடுத்துரு, அவ்வளவுதான். கரெக்ட். இல்ல அதான் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் வெல்பெக் இஸ் தி பிக் த்ரெட். பட் அதர்வைஸ் வந்து மிட்டோமா, குரோஸ், கோமெஸ் அதான் அவங்க 3 பேர் பின்னாடி வெல்பெக் பின்னாடி ஆடுறவங்க. பலேபா, ஹின்ஷல்வுட் மிட்ஃபீல்டு டபுள் பிவட். அப்புறம் கடியோக்லூ, டங்க், வேன் ஹெக்கே, வெல்ட்மேன் டிஃபென்ஸ், வெர்ப்ரூகன் கோல்ல. ஸோ இதான் உங்களோட யூஷுவல் லைன் அப். கிரிக்கனுங்க வேற இருக்கானுங்க, வேன் ஹெக்கேவும் டங்க்கும். அந்த கிரிக்கனுங்க என்ன பண்ணி தொலைவானுங்கன்னு தெரியல. ஐயோ சான்ஸ் வருங்க, ஆனா நம்ம ஆட்கள்ல எடுக்க மாட்டானுங்க. இந்த பிக்காலிங்களை திருத்தவும் முடியாது. என்ன இல்ல ஏகிடிகே வில் பி பேக். ஏகிடிகே 2 கோல் 2-0 வின். 1-1 டிரா. ஓ இதுல வேற ரீப்ளே கிடையாது. ஆமா, பெனல்டிஸா? எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரீப்ளே எல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா டைமும் இல்லன்னு நினைக்கிறேன். பட் பெனல்டிஸ் போச்சுன்னா தயவு செஞ்சு ஆலிசன் நீயே சப்ஸ்டிட்யூட் வாங்கிட்டு போய்க்க. நான் கெஞ்சி கேட்கறேன், நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் போகணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் நீயே சப்ஸ்டிட்யூஷன் வாங்கிட்டு போய்க்க. அவன் நல்லா சேவ் பண்ணுவான். இந்த வாட்டி பாத்தீங்களா ஆலண்ட் பெனல்டிக்கு கரெக்டான சைடுல தான் டைவ் அடிச்சான். போனரும் ஆலண்ட் பெனல்டி மாமலா சொல்லி சேவ் பண்ணான். கரெக்டான சைடுல டைவ் அடிக்கிறது முக்கியம் கிடையாது. நான் இருந்தா 5 நிமிஷம் கழிச்சு டைவ் அடிப்பேன். ஐயோ பால் உள்ள போயிருச்சு, நான் டைவ் அடிச்சேன். கரெக்டா டைவ் அடிச்சிருக்கேன், பால் உள்ள போனா எனக்கு என்னன்னு கேட்க முடியுமா? நல்லாவா இருக்கு இதெல்லாம்? வந்து கரெக்டான சைடுல டைவ் அடிச்சானாமா. தயவு செஞ்சு சப்ஸ்டிட்யூஷன் வாங்கி நீயே போயிரு. அவன் வந்தா வச்சு பெனல்ட்டியை சேவ் பண்ணுவான். நீ சத்தியமா தடுக்க மாட்ட. அதனால வந்து பெனல்ட்டி யூனிட்டில போய் அசிங்கமா பண்ணாம கேமை ஜெயிச்சு கொடுங்க முன்னாடியே ப்ளீஸ். அதெல்லாம் ஜெயிச்சிரும். 2-0 90 மினிட்ஸ்ல ஈஸியா வின் பண்ணிடுவோம் நம்ம. யார் 2 கோல்? ஏகிடிகே 2 கோல். அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். 1-1 டிரா. உங்க பெனல்டிஸ் ரைட்.
பட் எனிவே மக்களே உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த சண்டர்லேண்ட் கேம் பற்றி என்ன நினச்சிங்க அதெல்லாம் கீழே போடுங்க. அதான் வேறு எதுவும் என் சைட்லேருந்து இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமாக சொன்ன மாதிரி 4000 டார்கெட்டு. இன்ஸ்டாகிராமில் @காப்கருத்து, ட்விட்டரில் @காப்கருத்து _LFC எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக நிறைய போல்ஸ் நிறைய ஸ்டோரிஸ்லாம் நாங்கள் போடுவோம். பட் வேறு எதுவும் இல்லை என் சைட்லேருந்து. வேறு ஏதாச்சும் இல்லை ப்ரெடிக்ஷன்ஸும் கேட்டாச்சு ஏதாச்சும் ஒரு இல்லை நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே ஆர்சனல் ஒரு டம்மி டீம்னு, அதோடய விட்டுருவோம்.